அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் நாங்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக 25 ஆண்டு காலமாக போராடி வருகின்றவர். அவருடன் சேர்ந்து நாங்களும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம். 6 மாதத்திற்கு முன்பு கூட சென்னை பெரம்பூர் வில்லிவாக்கம், சென்னை வில்லிவாக்கத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் 2 பெரும் சமுதாயம் இருக்கிறது. ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் காலங்காலமாக கூலியாக விடுதலை இல்லாத மதுவுக்கு அடிமையாக்கி முன்னேற்றம் இல்லாத சமுதாயங்களாக தொடர்ந்து இந்த ஆளும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது. இந்த சமுதாயங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறது என்று அந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படையாக பேசியவர். அவருடைய கொலை எங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அவரை இழந்து வாடுகின்ற அவர் குடும்பத்தினர் மற்றும் அவர் கட்சியினர் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம். தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக ஒரு சூழல் வந்திருக்கிறது. கடந்த மாதம் நெல்லையிலே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். 3 நாட்களுக்கு முன்பு அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகி சேலத்திலே படுகொலை செய்யப்பட்டார். நேற்று நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 10 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு சாவுகளையும் கொலைகளையும் பார்த்துக் கொண்டு வருகிறது.